என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொரிகடலை உருண்டை தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 1 கப் பொரிகடலை எடுத்துருக்கேங்க. இதோட அளவு 1/4 கிலோ பொரிகடலை இருக்குங்க. இப்போ நம்ம கடாயில் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டேவும் இந்த பொரிகடலையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வறுக்க வேண்டாம். லைட்டாக ஒரு நிமிஷம் வறுத்துக்கிட்டால் போதுங்க. அடுப்பு சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வறுத்து முடிச்சிட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். 1 கப் பொரிகடலைக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். இந்த வெல்லத்தை இதில் கடாயிலேயே சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. 3 ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போ தண்ணி சேர்த்தா பிறகு அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த வெல்லம் நல்லா கரையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கடாயுமே நல்லா கழுவிட்டு நான் கடாயில் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு ஒரு பக்குவம் வரும் பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகை இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நெலுக்குன்னு வரணும். எடுத்தோம்னா கரைஞ்சிடக்கூடாது. தண்ணிக்குள்ளே ஊற்றும் போது அந்த பாகு கரைஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம பொரிகடலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். ஒரு 2 செகண்ட் மட்டும் அடுப்பு ஏறிட்டும் சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், 2 ஸ்பூன் இதில் நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் நெய் நல்லா விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே வேறு பாத்திரத்துக்கு உடனே மாற்றிக்குங்க. இது வெதுன்னு இருக்கும் போதேவும் நம்ம உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆறி உருண்டை பிடிக்க வரல அப்படின்னு சொன்னால் லைட்டாக அடுப்பில் வைங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே இந்த சக்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகும். அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு நான் உருண்டை பிடிக்க போகிறேன். எங்கள் அண்ணியார் தான் எனக்கு பிடிச்சி தராங்க. நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுருக்குதுங்க. பாருங்கள், பிடிச்சிட்டாங்க உருண்டை. டக்குன்னு பிடிச்சிடலாங்க. ரொம்ப கஷ்டமே இல்லை. பாருங்கள், நம்மளுக்கு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொரிகளில் உருண்டை இது போல் நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இப்போ உருண்டை பண்ணி கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டாங்க. அதுக்குள்ளேயும் உருண்டை பிடிச்ச உடனேவும் எல்லாம் டேஸ்ட் பார்க்குறேன்னு ஒரு 5-6 உருண்டை காலி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக பொரிகளில் உருண்டை வந்திருக்கு. பாருங்கள், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. இதுபோல் நீங்களும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சத்து நிறைந்த இந்த பொரிகளில் உருண்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்து நிறைந்ததுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.